விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள் பற்றி பார்ப்போம். மொத்தம் 9 பேரு. காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் சோதிடர், சன்கு கட்டடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வானியல் அறிஞர், வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், லிட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் அதாவது மேஜிசியன். இதுல முக்கியம்னு பார்த்தா விக்ரமாதித்தின் அவையில இருந்த நவரத்னங்கள் எத்தனை பேர்னு கேட்பாங்க. 9 பேரு. இவங்கள பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட துறைகள் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள் பார்ப்போம். விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராயர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராயர், தேவகுப்தர் மற்றும் தேவஸ்ரீ. பாகியான் பற்றி பார்ப்போம். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவைச் சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார். அவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குகின்றன. பாகியான் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கடுமையான தண்டனைகளின்றி நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை வழங்கப்படவில்லை. கயா பாலடைந்திருந்தது. கபிலவஸ்து காடாகியிருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். இதுல முக்கியம்னு பார்த்தா பாகியான் யார் காலத்தில் சீனாவிலிருந்து வந்தான்னு கேட்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில். அதே மாதிரி இவர் பயண குறிப்பு இருக்குல்ல, அதுல யார காலத்தோட மக்களின் சமூக, பொருளாதார, மதநிலைக்கு பற்றி செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன கேட்பாங்க. குப்தர் காலம். அதே மாதிரி பாகியானின் கூற்று இருக்குல்ல, அந்த கீழே கயா பாலடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாயிருந்தது, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல் பற்றி பார்ப்போம். சேத்ரா நிலம் வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் என்றும், கிலா தரிசு நிலங்கள் என்றும், அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள் என்றும், வஸ்தி குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள் என்றும், கபத சரகா மேய்ச்சல் நிலங்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மறுபடியும் சொல்றேன். சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா தரிசு நிலங்கள், அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள், கபத சரகா மேய்ச்சல் நிலங்கள். ஸ்ரேஸ்தி சார்த்தவாகா வணிகர்கள் இரு பிரிவுகளாக உள்ளன. அவங்கள பத்தி பார்ப்போம். ஸ்ரேஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். சார்த்தவாக வணிகர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள். ஸ்ரேஸ்தி ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். சார்த்தவாகா பல்வேறு இடங்களுக்கு எருது பூட்டிய வண்டிகளில் சென்று வணிகம் செய்தனர்.